முக்காடு நேயர்களே, அதாவது இஸ்ரேலில் இருக்க இராணுவ வீரர்கள் எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக கட்டாயப்படுத்தி அந்த போரில் ஈடுபடுத்துறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து இஸ்ரேல் மேலே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலில் வந்து எல்லா மக்களுமே அரசுக்கு எதிராக தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 3 மடங்கு அதிகமாக இந்த ட்ரம்ப்புக்கு எதிராகவும் மக்கள் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக வந்து ஒரு ட்ரம்ப்பு பற்றி ஒரு ரூமர்ஸ் வந்து பரவிட்டு இருக்கு. அதை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு எல்லாம் கமெண்டில் வந்து சொல்கிறீங்க. அதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு டைம் சொல்லி எல்லாம் என் கழுத்தை பிடிச்சி ஏன்டா என்ன நடக்கலைன்னு கேள்வி கேட்டீங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் சொல்ல மாட்டேன். முக்காடு நேயர்களே, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த சொல்லுவேன் இனிமேல். அதனால் இப்போ வந்து அமெரிக்காலையும் சரி இஸ்ரேலையும் சரி இராணுவ வீரர்கள் அவங்களோட விருப்பப்பட்டு வந்து அவங்க வந்து அந்த போரை வந்து சந்திக்கலை அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஐநா சபை இருக்காங்களா, ஐநா சபையில் உள்கட்டமைப்பு ஈரானோட உள்கட்டமைப்பில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் மிரட்டல் விடுத்தது ஐநா சபைக்கிட்ட வந்து ஈரான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஐநா சபைகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணது இல்லாமல் இப்போ உள்கட்டமைப்பு எங்களோட உள்கட்டமைப்பில் நீ கை வைக்கிற அப்படின்னா நான் வெளியே வந்து தான் நான் ஆகணும்னு சொல்லி ஈரானோட லீடர் இப்போ அவர் வந்து வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மிக பக்கா பிளானை வந்து போடுறதா ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வீடியோவை பார்த்தா இன்க்ளூடிங் மற்ற நாடுகள் உள்ள நாடுகள் கூட பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது மிகப்பெரிய பயங்கரமான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ கிம் ஜாங் உன் கூட சேர்ந்து நடத்த போகிறாங்க. நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன். முக்காடு நேயர்களே, யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். முக்காடு நேயர்களே, ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.